Daily. Taste the Daily. திருட்டு திமுக காரங்க பேசி பேசியே மக்களை ஏமாத்துவாங்க. மாயாஜால பேச்சு பேசுவாங்க. திமுக எந்த வேஷத்துல வந்தாலும் தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. நாடு எப்படி இருக்கு, நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் கல்லூரிக்கு போனா அது கல்வி புரட்சி, ஒரு பெண் கல்லூரிக்கு போனா அது சமூக புரட்சி. அதே ஒரு திமுக காரன் கல்விக்கு போனா அது பாலியல் வன்புணர்ச்சி. இந்த அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் எதிர்த்து போராட எதிர்கட்சிக்கோ எந்த கட்சிக்கும் அனுமதி கிடையாது. வரலாறுல சிறப்பு மிக்க ஒரு கல்லூரியில ஒருத்தன் செர்வரேறி குதிச்சு அங்க படிக்கிற மாணவிய ஒருத்தன் பலாத்காரம் பண்றா. அந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு அனுமதி இல்லை. சக மாணவிக்கு நடந்த கொடுமைய தட்டி கேட்கறதுக்கும் நியாயத்தை கேட்கறதுக்கும் மாணவர்கள் போராடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அனுமதி இல்லை. காலேஜ்ல சிசிடிவி இல்ல, போதுமான பாதுகாப்பு இல்ல, கேமரா இல்லன்னு ப்ரொஃபசர்ஸ் போராடுறாங்க. அவங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனா இவங்க எழுதி கொடுத்த ஜால்ரா பஜனை பாட்டு பாடாம வெளிநடப்பு செஞ்சாரு கவர்னர். அவருக்கு எதிராக கவர்னர் மாளிகை முன்னாடி போராடுறதுக்கு திமுகவுக்கு அனுமதி இருக்கு. எதுக்கு போராடணும், எதுக்கு போராடக்கூடாதுன்னு திமுகவுக்கு தெரியாது. வெத்து போராட்டங்களும் விளம்பரம் போராட்டங்களும் பண்றதுல பிஹெச்டி பண்ணவங்க திமுக காரங்க. கருணாநிதி பண்ணாத போராட்டமா, நம்ம பார்க்காத போராட்டமா? ஆள தெரியாத இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போக்சோ கேஸ் எத்தனை தெரியுமா? இந்த 4 வருஷத்துல மட்டும் 18,518 குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக. அதாவது தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பதிவான குற்றங்கள் 18,518. இது எனக்கு 10 நாளுக்கு முன்னாடி கிடைச்ச தகவல். இந்த 10 நாள்ல எத்தனை நடந்திருக்குன்னு தெரியாது. கணக்குல வராம எத்தனை பெண்கள் கொடூரத்துக்கு ஆளாகிறாங்கன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. திமுக கொடுத்த கணக்குப்படியே பெண்கள் ஒரு வருஷத்துக்கு 4,500 பேர் சூறையாடப்படுறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 13 பேர். திமுக ஆட்சி காலத்துல பதிவாகிற அத்தனை கேஸ்ல 50% திமுக காரங்க பேர்ல தான் கேஸ்ல கம்ப்ளைண்ட் வருது. மக்கள் பத்தி யோசிக்காம ஸ்டாலின் பத்தியும் அவரோட குடும்பம் பத்தியும் அவர் பையன் பத்தியும் அவர் பேரன் பத்தியும் யோசிச்சு அவங்களுக்கு முரஸ்வாசல் செய்யறதுலயே துடிக்கிறாங்க இன்னைக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள். அப்ப அவங்க எங்க மக்களை பத்தி யோசிப்பாங்க? நீங்க எல்லாரும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்திருப்பீங்க. தளபதி போய், சின்ன தளபதி போய், இப்போ குட்டி தளபதி வந்து இருக்காரு. அந்த குட்டி தளபதியோட மடியில ஜூஸ் விழுந்தா தட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு அமைச்சர், அந்த பேரன் வந்தா சீட்டு விட்டு கொடுத்து எழுந்திருக்கிறதுக்கு ஒரு கலெக்டர். அந்த அம்மாவும் எழுந்திருக்கல, அமைச்சர் அதட்டி எழுப்புறாரு. நல்லா பார்க்கணும் நீங்க பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை, அதுவும் படிச்சு கலெக்டரா இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை. நீங்கெல்லாம் சமூக நீதி, சனாதனம், பகுத்தறிவுன்னு பேசி பெரியார் சமாதி பக்கமோ அண்ணா சமாதி பக்கமோ போயிடாதீங்க. பேயா வந்து செவல்லையா போடுவாங்க. இதுக்கா சொன்னாங்க பெரியவங்க முன்னாடியே, வெண்டக்கா சுட்டக்கா வெள்ளரிக்கா விளங்கவே விளங்காத திமுக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏது திமுக கேட்காதீங்க. அப்ப சொன்ன திமுக தீன்னா திருட்டுத்தனம், மூன்னா முட்டாள்தனம், கான்னா களவாணித்தனம். ஆனா இன்னைக்கு இருக்கிற திமுகக்கும் அது கரெக்டா பொருந்தும். இன்னைக்கு ஸ்டாலின் திருவள்ளுவரை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு இந்த கொடுமை எல்லாம் எங்க போய் சொல்ல? திருவள்ளுவரை கொண்டாடணுமா தமிழகம்? ஸ்டாலின் சொல்ற. ஸ்டாலினுக்கு தெரியுமோ தெரியாதோ, திருவள்ளுவர் தினத்தை அறிவிச்சதே எங்க புரட்சி தலைவர். திருவள்ளுவரை வச்சு விளம்பரம்
நாடொரும் நாடு கெடும். அப்படின்னா அவரோட ஆட்சியில தினம் தினம் நடக்கிற நல்லது கெட்டது அறிஞ்சு நல்ல முறையில நியாயமான முறையில ஒரு மன்னன் ஆட்சி செய்யலன்னா அந்த நாடு தினம் தினம் கெட்டு போகும். இது நாங்க அதிமுக காரங்க சொன்னதில்ல, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு உண்மையில தமிழ்நாடு எப்படி இருக்கு? யந்திர பொம்மை மாதிரி ஒரு முதல்வர், இலவச இணைப்பா ஒரு துணை முதல்வர், எதை திருடலான்னு துடிக்கிற எம்எல்ஏக்கள், எதை வேணுமன்னாலும் திருடலான்னு அலைகிற அமைச்சர்கள், தட்டி கேட்டா குண்டாஸ்ல தூக்கி போடுற வேலை பார்க்கிற காவல்துறை, காய்கறி விற்கிறவங்க கிட்ட கூட கமிஷன் அடிக்கிற கவுன்சிலருங்க, கண்ணுல படுற பொண்ணுங்களை எல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிற திமுக கரவேட்டிகள், ஜாதி வெறி பிடிச்ச திமுக நிர்வாகிகள், எலெக்ஷன் வந்தப்ப மட்டும் மக்களை பத்தி யோசிப்போன்னு திமிர் பேச்சு பேசுற துரைமுருகன்கள், ஓட்டு போட்ட பெண்களை ஓசி டிக்கெட்டுங்கன்னு கேலி பேசுற பொன்முடிகள், ஜல்லிக்கட்டுல கூட ஜாதி பார்க்கிற மூர்த்திகள், பேரன் ஜூஸ் குடிச்சான்னு பிரேக்கிங் நியூஸ் போடுற ஜால்ரா ஊடகங்கள், எதிர்த்து கேள்வி கேட்டா குண்டஸ்ல போடலான்னு ஐடியா கொடுக்கிற அரசு வக்கீல்கள், எல்லாத்துக்கும் மேல 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் அது குழந்தையோ பொண்ணோ பொம்பளையோ பாட்டியோ வித்தியாசம் பார்க்காம பெண்ணா இருந்தா போதும்னு இன்னைக்கு சூறையாடுற போத வெறி பிடிச்ச மிருகங்கள் அந்த மிருகங்களை காப்பாற்ற சார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.